சென்னையில் நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து போராட்டம் நடத்திய டிஒய்எஃப்ஐ அமைப்பினர் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்ட பரபரப்பு காட்சிகள்தான் இவை. அண்மையில் நடைபெற்ற நீட் தேர்வில் நடைபெற்ற குளறுபடிகளை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் மத்திய அரசு நிறுவனங்கள் உள்ள சாஸ்திரி பவன் எதிரே போராட்டம் நடைபெற்றது. டிஒய்எஃப்ஐ அமைப்பை சார்ந்த ஏராளமானவர்கள் திரண்டு நீட் தேர்வு ரத்து செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது. போதிய நீர் இருப்பு இல்லாததால் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு புதன்கிழமை நீர் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90 அடிக்கு மேலாகவும் நீர்வரத்து திருப்திகரமாக இருந்தால் மட்டுமே நீர் திறக்க முடியும். அணை நிரம்பக்கூடிய நிலை ஏற்பட்டால் குறிப்பிட்ட தேதிக்கு முன்கூட்டியே கூட திறக்கப்படுவது உண்டு. ஆனால் கடந்த ஆண்டு பருவமழை கை கொடுக்காத நிலையில் கர்நாடகா ஆண்டுதோறும் வழங்க வேண்டிய நீரையும் வழங்காத நிலையில் தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 43 அடியாக மட்டுமே உள்ளது. இதனால் புதன்கிழமை டெல்டா பாசன தண்ணீர் திறக்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து உரிய தேதியில் 19 முறையும் முன்கூட்டியே 11 முறையும் காலதாமதமாக 60 முறையும் நீர் திறக்கப்பட்டுள்ளது. தருமபுரம் ஆதீனத்தை மிரட்டிய விவகாரத்தில் அவரின் முன்னாள் நேரடி உதவியாளர் செந்தில் வாரணாசியில் கைது செய்யப்பட்டார். தருமபுரம் ஆதீனம் தொடர்பாக ஆபாச வீடியோ உள்ளதாக கூறி பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் பாஜக மாவட்ட தலைவர் உட்பட 9 பேர் மீது மயிலாடுதுறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதில் ஏற்கனவே பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கின் 2வது குற்றவாளியான தருமபுர ஆதீன கர்த்தரின் முன்னாள் புதிய விமான முனையம் பயன்பாட்டுக்கு வந்தது. திருச்சியில் புதிதாக திறக்கப்பட்ட விமான முனையத்திற்கு வந்த தனியார் விமானத்திற்கு நீரை பீச்சியடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் 1200 கோடி செலவில் புதிய விமான முனையத்திற்கான பணிகள் கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கொரோனா காரணமாக பணிகள் தாமதமான நிலையில் கடந்த ஆண்டு இறுதியில் முடிக்கப்பட்டன. இந்த தொடக்கத்தில் திருச்சி வந்த பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்தை திறந்து வைத்தார். இறுதிக்கட்ட பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று சென்னையிலிருந்து இண்டிகோ நிறுவனத்தின் விமானம் திருச்சி வந்தடைந்தது. புதிய விமான நிலையத்திற்கு முதன்முறையாக வந்த விமானத்திற்கு நீரை பீச்சியடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக நெல்வாய் கிராமத்தில் 170 ஏக்கர் நிலம் கையகப்படுத்துவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. பரந்தூர் விமான நிலையத்திற்காக மொத்தம் 5746 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த தமிழக தொழில்துறை அனுமதி அளித்து ஏற்கனவே அரசாணை வெளியிடப்பட்டது. இதற்காக தனியார் பட்டா நிலம் 3774 ஏக்கர் மற்றும் அரசு நிலம் 1972 ஏக்கர் கையகப்படுத்தப்படும் என்று அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்போது காஞ்சிபுரம் மாவட்டம் நெல்வாய் கிராமத்தில் 170 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசின் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அறிவித்துள்ளது. நிலத்திற்கு பாதிக்கப்பட்டவர்கள் 30 நாட்களுக்குள் தனி மாவட்ட வருவாய் அலுவலரிடம் எழுத்துப்பூர்வமாக ஆட்சேபனை தெரிவிக்கலாம் என்றும் அதன் மீதான விசாரணை ஜூலை 18, 19 ஆகிய தேதிகளில் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மீண்டும் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக வரும் செய்திகள் உண்மை அல்ல என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் வரும் ஜூலை மாதம் முதல் மீண்டும் கட்டணம் உயர்த்தப்படவிருப்பதாக சமூக வலைதளங்களில் செய்தி பரவியது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் உண்மை கண்டறியும் குழு விளக்கம் அளித்துள்ளது. எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அந்த குழு மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதாக வரும் தகவல்கள் வதந்தி என்றும் கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட செய்தி தற்போது பரப்பப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளது.